விடுமுறை தினத்தையொட்டி சென்னை புத்தக காட்சியில் வாசகர்கள் அதிக அளவில் குவிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான தகவல்களை அங்குள்ள செய்தியாளர் கதிர்ஷாவிடம் கேட்கலாம். கதிர்ஷா, இந்த முறை புத்தக காட்சியில எந்தெந்த புத்தகங்களை வாங்குறதுக்கு மக்களிடையே ஆர்வம் அதிகமாக காணப்படுது? விவரங்களை பதிவு செய்யுங்க. சென்னை 48வது புத்தக காட்சியானது சென்னை OMCA மைதானத்தில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான மக்கள் தற்போது இந்த புத்தக காட்சிக்கு படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த புத்தக காட்சியில் இலக்கியங்கள், நாவல்கள் மற்றும் வரலாற்று சம்பந்தமான பல்வேறு புத்தகங்கள் இந்த அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றுள்ளது. குறிப்பாக சிறுவர்களிடம் பெரியவர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த புத்தக காட்சி. குறிப்பாக சிறுவர்களுக்கு தேவையான அனைத்து பாட புத்தகங்கள் மற்றும் கதை, நாவல்கள் உள்ளிட்ட புத்தகங்களும் இந்த அரங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக 900 அரங்குகள் கொண்ட இந்த புத்தக கண்காட்சியில் ஏராளமான மக்கள் தற்போது படையெடுத்து வருகின்றனர். குறிப்பாக மற்ற நாட்களை விட இன்ற நாள் விடுமுறை நாள் என்பதால் ஏராளமான மக்கள் தற்போது இந்த புத்தக காட்சிக்கு தற்போது வருகை தந்துள்ளனர். அந்த வகையில் நம்மிடம் பேசுவதற்காக புத்தக பிரியர்கள் பலர் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் மேடம். இப்போ புத்தக காட்சி எப்படி போயிட்டு இருக்கு? எப்படி இருக்கு இந்த புத்தக காட்சி? சார், நாங்கள் செங்கல்பட்டுலேருந்து வரோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய புக்ஸ் பார்க்கவே ரொம்ப ஆர்வமாக இருக்குது படிக்கிறதுக்கு. நான் குழந்தைகள் சார்ந்து வேலை செஞ்சிட்ருக்கேன். அதனால் குழந்தைகள் சார்ந்து புக்ஸ் தேடும்போது நிறைய புக்ஸ் இருக்குது அதை பற்றி படிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஆஃபரில் கொடுக்கறது இதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் இல்லாமல் கீதா மேம் எழுதின இந்த துப்பட்டா போடுங்க தோழி அந்த புக் எல்லாமே பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் எல்லாருமே இதில் பங்கு பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார். இப்போ நீங்கள் புத்தக கண்காட்சி வந்திருக்கீங்க, எப்படி இருக்குது மேடம் இந்த புத்தகம்? வணக்கம், என் பேர் நிஷா களஞ்சியம். நான் காரைக்குடியிலேருந்து வந்திருக்கேன். நான் இப்போ கொஞ்சம் எழுத்தாளராக முன் வந்துக்கிட்டு இருக்கேன். 3 புத்தகம் எழுதியிருக்கேன். இதனோட 3வது புத்தகம் நேற்று தான் இங்கே ரிலீஸ் ஆச்சு. அதோட பேர் ஆங்கில புத்தகம் தான், கவிதை புத்தகம், பொயமெட்டிக் டெய்ல்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக தமிழ் புக்ஸ் தான் நிறையா சேல் ஆகும் அப்படின்னு சொல்லி நினச்சது. ஆனால் அந்த டைம் இங்கிலீஷ் புக்குக்கும் நிறைய ஆர்வம் செலுத்தி இங்கிலீஷ் புக்கும் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. நான் போட்டித் தேர்வு சார்ந்து நிறைய புத்தகங்கள் வாங்கலாம்னு சொல்லி வந்தேன். அந்த மாதிரி புத்தகமும் இங்கே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக காட்சியில் 900 அரங்கு அமைக்கப்பட்டுள்ளது. சுமார் 900 அரங்கில் ஏராளமான புத்தகங்கள் இந்த அரங்கத்தில் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக இலக்கியங்கள், நாவல்கள் மற்றும் கதை சம்பந்தமான புத்தகங்கள் அதிக அளவில் தற்போது விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இது மட்டுமில்லாமல் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் வகையில் இந்த புத்தக கண்காட்சியானது அமைந்துள்ளது. இது குறித்து பேசுவதற்காக மேலும் சில வாசகர்களாக புத்தக கண்காட்சி வந்திருக்கீங்க, எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குது. இது நிறைய மக்களுக்கு, பசங்களுக்கெல்லாம், சில்ட்ரன்ஸ் எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம் மட்டும்தான். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிற விஷயங்கள், தான் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், நீளம் சார்ந்து நிறைய இதுங்கள்லாம் இது. அம்பேத்கர் புக்கு, பெரியார் புக்கு, அவங்களோட வரலாறுலாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்தமாரி புத்தகம் படித்து தான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.